அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கான சில வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். அப்ப நாங்கள் இதுவரைக்கும் படித்த பாடங்கள்ல இருந்து முதலாம் தவணைக்கு வரக்கூடிய சில பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்ப்போம். பார்ட் 1க்குரிய கொஸ்டின். நீங்க ஏற்கனவே தரமாறுல விஞ்ஞானத்துக்கான பரீட்சை எழுதியிருப்பீங்க. அப்ப பகுதி ஒன்றுக்கு பொருத்தமான விடைய தெரிவு செய்கிறது பகுதி ஒன்றுல உங்களுக்கு இருக்கும். அப்ப அதே மாதிரி நாங்களும் பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்ப்போம். சரியா? முதலாவது வினா, நீங்கள் பயிற்சி கோப்பிகள் இருந்தா அதுல நீங்க நம்பர் போட்டு ஒவ்வொரு வினாக்களாக எழுதி கொள்ள. முதலாவது வினா, முதலாவது வினா, பூக்களை தோற்றுவிக்காத மரம் எது? பூக்களை தோற்றுவிக்காத மரம் எது? முதலாவது விடை. உங்களுக்கு 4 ஆன்சர் தரப்படும். அதுல இருந்து மிக பொருத்தமான விடையை நீங்க தெரிவு செய்து கோடிட வேண்டும். முதலாவது விடை தென்னை. நான்கு விடைகள் தரப்பட்டிருக்குது. அதுல மிக பொருத்தமான விடைய நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஆன்சர் போட்டு வச்சு கொள்ளலாம். இல்லாட்டிக்கு நான் விளங்கப்படுத்துறத பார்த்த பிறகு நீங்க ஆன்சரை போடும். பூக்களை தோற்றுவிக்காத மரம். சரியா? பாருங்க, தென்னையில பாலை பூ பூத்து தேங்காய் உருவாகும். அதே போல பலாமரத்திலையும் பூ காய் தனியாக வரும். சைப்ரஸ் பூக்களை தோற்றுவிக்கிறது இல்லை. செவ்வரத்தை உங்களுக்கு தெரியும், பூ பூக்கும். மிக இலகுவானது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வீட்டுல நிக்கிற மரம். தென்னை, பலா, செவ்வரம், இந்த மூன்றுமே வீட்டுல நீங்க பார்க்கக்கூடியது. இது எப்படியும் ஒரு தடவையாவது பார்த்திருப்பீங்க. சைப்ரஸ பார்த்திருக்கிறீங்களா இல்லையான்றது வேற விஷயம். பாத்தீங்களா பார்க்கலையா, அதை ஒரு சில பேர் பார்த்திருக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். ஆனா தென்னை மரம் தெரியாதா? பலாமரம் தெரியாதா? செவ்வரத்தை தெரியாதா? அப்ப இது மூன்றுமே பூக்கும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? வீட்டுல பாத்துக்கிறீங்கல்ல. உம் வீட்டுல பார்த்திருப்பீங்க, ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த மூண்டையுமே நாங்க பார்த்திருக்கிறோம். அது பூ பூத்து காய் காய்க்கிறதும் உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப இத நாங்க பார்த்ததே இல்ல, இது மூன்றுமே பூக்குற தாவரம்ன்றா இதுதான் அந்த பூக்காத தாவரமா இருக்க வேணும். ஒரு கெஸ் பண்ணி போடுற பிள்ளையால இந்த கேள்வியை சரி எடுக்க முடியும். சைபரஸ் தான்ன்றது தெரியாவிட்டாலும் நீங்க தென்னை பலா செவ்வரத்தை பூக்கும் என்ற விஷயம் தெரிஞ்சா இது பூக்காது என்று ஆட்டோமேட்டிக்கா நீங்க போடலாம். சரியா? ரைட். முதலாவது வினா முடிவு. இரண்டாவது வினா,
வருவனவற்றுள் நீரில் பின் வருவனவற்றுள் நீரில் கரையாத பொருள் எது? நீரில கரையாது, அதாவது தண்ணியில நாங்க கரைச்சா கரையாம இருக்கு. சரி. முதலாவது சீனி. இரண்டாவது உப்பு. மூன்றாவது கொண்டிசு. கொண்டிசு என்று பொட்டாசியம் பரமங்கலேற்று. அதை நாங்க ஆய்வு கூடத்துல இருக்கிறது. கொண்டிசு நீர்ல கரைச்சு பார்த்தாக்களுக்கு தெரியும். பிரகாசமாக ஒரு ஊதா நிறத்துல கரைஞ்சு வரும். ரைட். இப்ப இரண்டாவது கேள்வியை வாசிச்சு பாரு. பின் வருவனவற்றுள் நீரில கரையாதது. அப்ப சீனியும் உப்பும் உங்களுக்கு தெரியும் தண்ணீர நன்றாக கரையும். கரைச்சு பார்த்த அனுபவம் இருக்குதானே பிள்ளைகள்? நீரையும் நீரில சீனி நல்லா கரையும் தெரியும். டெய்லி நாங்க டீ குடிக்கிறோம், பிளேன் குடிக்கிறோம், ஜூஸ் எல்லாம் கரைச்சு குடிக்கிறோம், சீனி கட்டாயம் கரையுது. உப்பு உப்பை நாங்க தண்ணியில கரைச்சா உப்பு தண்ணி அதுவும் கரையும். அப்ப அது ரெண்டும் வராது. இது நீர்ல நன்றாக கரையும். உங்களை கேட்டது கரையாத பொருள். அப்ப கொண்டிசுவை பற்றி தெரியாத பிள்ளைக்கும் கொண்டிசு கரையுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மெழுகு மெழுகு தண்ணியில கரையாது என்று தெரியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? இப்ப மெழுகு நீங்க உருகுறது பார்த்திருப்பீங்க. அது உருகி தண்ணியா வருதுன்றதுக்காக அது தண்ணீர கரையும்ன்றது கிடையாது. மிளகு கையில ஒட்டினா பிறகு போய் தண்ணியில வாஷ் பண்ணி பாருங்க, மிளகு அப்படியே கலந்து வரும் ஒழிய அது கரைஞ்சு வராது. மிளகு கரையாது, தண்ணியில கரையாது, அப்படியே இருக்கும். நீங்க தண்ணியில கைய வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு பார்த்தாலும் கையில மிளகு ஒட்டி கொண்டு தான் இருக்கும். சரி, அதை நீங்க உரிச்சு எடுத்து போடலாம், ஆனா கரைஞ்சு போகாது. அப்ப மிளகு தண்ணியில கரைக்க இயலாது, ஆனா கொண்டிசு கரையும். அப்ப இதுக்கு மிகவும் பொருத்தமான விடை மெழுகு. மெழுகு தண்ணீர கரையாது, நீரில் கரையாது. சரியா? ரைட். மூன்றாவது வினா. மூன்றாவது வினா. பின் வருவனவற்றுள் பின் வருவனவற்றுள் எது சிறந்த மின் கடத்தி? பின் வருவனவற்றுள் எது சிறந்த மின் கடத்தி? மின் கடத்தி என்றா என்ன அர்த்தம்? மின்னை கடத்துவது. அப்ப சிறப்பாக மின்னை கடத்துவது எது? சரியா? முதலாவது விடை நீர்.
இரண்டாவது வழி. மூன்றாவது கண்ணாடி. நாலாவது செப்பு. இப்ப இந்த தந்த பதார்த்தங்கள்ல 4 பதார்த்தங்கள் தரப்பட்டது. நீர், வளி, கண்ணாடி, செப்பு. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது நன்றாக மின்னை கடத்தும் என்று? நீங்க மின்னை கடத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வயர்கள், பெரும்பாலான வயர்கள் எல்லாமே வெளியில வயரால உறையிடப்பட்டிருக்கு. ஆனா உள்ளுக்கு இருக்கிற கம்பியானது செப்பு கம்பியாக இருக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? நீங்க செப்பு கம்பிதான் அநேகமாக எல்லா மின் கடத்துகின்ற வயர்களையும் பயன்படுத்தப்படுறத பாக்குறீங்க. ஏன் செப்பு பயன்படுத்தப்படுகிறது? செப்பு மிகச்சிறந்த மின் கடத்தி. அதனாலதான் செப்பு கம்பியை நாங்க கரண்ட் வேலைகளுக்காக பயன்படுத்துறது கூட. தண்ணிய வச்சு யூஸ் பண்றோமா? இல்லை. வளிய வச்சு யூஸ் பண்றோமா? இல்லை. கண்ணாடியை வச்சு பயன்படுத்துறோமா? செப்பு கம்பிகளை பயன்படுத்துகின்றோம். மின்னை நன்றாக கடத்தும் தன்மை இந்த உலோகங்களுக்கு தான் இருக்குது. உலோகங்கள், அதாவது இரும்பு, செப்பு, நாகம் போன்ற உலோகங்கள் தான் மின்னை கடத்தக்கூடிய தன்மை கொண்டது. சடப்பொருட்கள் இயல்புல பார்த்திருப்பீங்கள். உலோகங்கள் நன்றாக மின்னை கடத்தும், நன்றாக வெப்பத்தை கடத்தும். சரியா? அப்ப இங்க தரப்பட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா செப்பு ஒரு உலோகம், அதுக்கு மிகச்சிறந்த மின் கடத்துத்திறன் இருக்கு. நன்றாக மின்னை கடத்தக்கூடிய ஆற்றல் காணப்படுகிறது. சரியா? ரைட். அடுத்த வினாக்கு ஒரு மேல் எழுதுவோம். நீங்கள் மேல 4வது வினாவை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதாதாக இதை பார்த்து நீங்க எழுதி. 4வது வினா. பின்வருவனவற்றுள் மிண்டி வேர் கொண்ட மிண்டி வேர் கொண்ட தாவரம் எது? மிண்டி வேர் கொண்ட தாவரம் எது? ஒன்று கொய்யா, 2 ரம்பை, 3 மா. அன்னமுன்னா 4. பாருங்க, பின்வருவனவற்றுள் மிண்டி வேர் கொண்ட தாவரங்கள். மிண்டி வேர் காணப்படுகிறதுண்டா ஒன்று தாழை, இன்னொன்று ரம்பை. தாழையும் ரம்பையும் மிண்டி வேர்கள் காணும். பாருங்க, அந்த தாவரத்திலிருந்து இடைகளால வார வேர் உண்டு மண்ணுக்கு வரும்.
அதை சொல்றது மிண்டிவேர். அல்லது கண்டல் தாவரங்கள்ல இருக்கக்கூடிய தாழை மரத்தை பார்த்தீங்கன்னா அது நிலத்தில இருந்து ஒரு அடி 2 அடிக்கு உயரமா வளர்ந்த பிறகும் அதுல இருந்து வேர்கள் வந்து கொண்டிருக்கும் நிலத்தை நோக்கி. சரி, அதை சொல்றது மிண்டி வேர், தாவரத்துக்கான மேலதிக தாங்குதல். சரியா? அப்ப அதுக்கு தாழை அல்லது ரம்பை மிண்டி வேரை கொண்ட தாவரங்கள். தாழை இல்லை, ஆகவே ரம்பை மிகவும் பொருத்தமான விடையாக தெரிவு செய்யலாம். ஐந்தாவது வினாவை பார்ப்போம். ஐந்தாவது வினா, மின்கலத்தின் குறியீடு எது? இதுல எது மின் மின்கலத்தின் குறியீடு? அப்ப மின்கலம் என்றா என்ன பிள்ளைகள்? பேட்டரி. மின்கலம் என்றா பேட்டரி. ஒரு பேட்டரிய நாங்க எப்படி குறிப்போம்? இப்ப நாங்க மின் சுற்றுக்கள் படிக்கல இந்த விஷயம் தரம் 6லயும் நீங்க ஒவ்வொரு மின் துணை கூறுகளினுடைய பெயரும் அதுக்குரிய குறியீடுகளை நீங்க எழுதியிருப்பீங்க. அது தரம் 6ல நீங்க வாழ்வுக்கு மின்சாரம் என்கிற பாடத்துல படிச்சிருப்பீங்க. திரும்ப நீங்க தரம் 7ல வந்து படிக்க இருக்கிறீங்க. அப்ப இதுல ஆஹ் இது ஒவ்வொரு குறியீடுகளும் எதை குறிக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? அப்ப பாக்குறோம் எதை குறிக்க வேணும். முதலாவது ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு. அப்ப இந்த பெரிய கோடும் சிறிய கோடும் எதை குறிக்கிறது? பெரிய கோடு நேர் முடிவிடத்தையும் சிறிய கோடு மறை முடிவிடத்தையும் குறித்து நிற்கும். அப்ப பிளஸும் மைனஸும் வாரத்தான் ஒரு பேட்டரி. ஒரு பேட்டரியை குறிக்கிறதுக்கு நாங்க ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடை யூஸ் பண்றோம். சரியா? அப்ப இதுதான் பேட்டரிக்குரிய சரியான குறியீடு. அப்ப இரண்டாவதாக போடப்பட்டிருக்கிற ஒரே மாதிரி 2 கோடு எதை குறிக்கும் என்றா அது கொள்ளளவு. கொள்ளளவே மின்னேற்றங்களை சேமித்து வைக்கிற ஒரு கொள்ளளவின் குறியீடு இரண்டாம். ஒரே சமனாக இருந்தால் அது கொள்ளளவி. ஒரு பெரிய கோடு ஒரு சிறிய கோடு இருந்தால் அது மின்கலம். சரியா? அப்ப இது இந்த மிக பொருத்தமான குறியீடு மின்கலத்துக்கு முதலாவது. அப்ப மூன்றாவதாக தரப்பட்டிருக்கிறது என்ன பிள்ளைகள்? இது ஒரு மின் குமிழ். இது ஒரு மின் குமிழ், அதாவது பல்பிட குறியீடு தான் மூன்றாவது தரப்பட்டு. இப்ப நாலாவதாக தரப்பட்டிருக்கிறது ஒரு சுவிட்ச், அதாவது ஆளியினுடைய குறியீடு. ஆளி என்ன தெரியும் தானே பிள்ளைகள்? சுவிட்ச் வந்து நாங்க ஒன் பண்றது ஆஃப் பண்றோம். சரியா? அப்ப ஒவ்வொன்றினுடைய குறியீடுகளும் தெரிஞ்சிருக்க வேண்டும்.
இதுவே ஒரு வோல்ட்டுமானியாக இருந்தால் வி என்கிற குறியீடு தரப்படும். ஒரு ஆம்பியர் மானியை குறிப்பதாக இருந்தால் அதற்கு ஏ என்கிற குறியீடு தரப்படும். சரி, அப்ப நீங்கள் ஒவ்வொரு மின் உபகரணங்களினுடையதும் குறியீடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அடுத்ததாக நாங்கள் 6வது வினாவை பார்ப்போம். 6வது வினா. பின் வருவனவற்றுள் பின் வருவனவற்றுள் காற்றினால் பரம்பல் அடையும் காற்றினால் பரம்பலடையும் வித்து எது? அப்ப காற்றினால பரம்பல் அடைய வேணும்னா இல்லையாரு காற்று வீசேக்குள்ள அது பறந்து போற மாதிரி மிக இலேசானதாக இருக்கும் அந்த வித்து. இப்ப தேங்காய போல பெருசா இருந்தா தேங்காய் காத்துல பறந்து போகுமா? தேங்காய் காத்துல பறந்து போகுமா பிள்ளைகள்? இல்ல. ஏன்? அது நல்ல வெயிட்டா இருக்கு. அப்ப அது காத்துல தானே பறந்து போகாது. அப்ப காற்றினால் பரம்பலடையக்கூடிய வித்து மிக லேசானதாக இருக்க வேணும், அல்லது சிறகு போன்ற அமைப்புகள் இருக்க வேண்டும். சரியா? ரைட். அப்ப பாப்போம் இவர்கள் தந்த வித்துக்கள் எப்படி இருக்கு. ஒன்று தாமரை. தாமரை வித்துக்கள் உங்களுக்கு தெரியும், அது நீரிலான் பரம்பல் அடையக்கூடிய ஒரு வித்து. தாமரை நீர்ல இருக்கும், அந்த வித்துக்கள் என்ன பிள்ளைகள் நீரில மிதந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தாமரைன்ற ஒரு தாமரைன்ற காயிலேயே பிள்ளைகள் நிறைய வித்துக்கள் இருக்கு. அது நீரில மிதந்து கொண்டு இருக்கு. அது மிதந்து போய் எங்க விழுகுதோ அங்க போய் முளைக்கும். அது நீரினால் பரம்பல் அடைவதற்கு என்ன பொருத்தமான ஒரு முறை. சரியா? 2வது கமுகு. கமுகு பிள்ளைகள் என்ன செய்யும்? கமுகும் கிட்டத்தட்ட என்ன தேங்காய் மாதிரி தான். அது உள்ளுக்க இருக்குது வித்து, அதை மூடி நார் போன்ற அமைப்பு இருக்கு. அது தண்ணியில மிதக்கும், அல்லது நாங்க எடுத்து நடுவோம். அது காத்தால பறந்து போறதுக்கு வாய்ப்பில்லை. சரியா? அடுத்தது 3 மிளகாய். மிளகாய் பிள்ளைகள் பரம்பல் அடைகிறதுக்கு மனிதர்களால என்ன செய்யறோம்? அதை போட்டு மிளகாய வித்து போட்டு நாற்றெடுத்து நட்டு மிளகாயை பெற்றுக்கொள்றோம். அல்லது சில விலங்குகள் தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது மிளகாயின பழத்தை தூக்கி கொண்டு போய் கிளிகள் ஏதாவது வச்சு சாப்பிட்டு அங்க விழுந்து முளைக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப மிளகாய் காற்றால பறந்து போவதற்கு வாய்ப்பில்லை. 4வது பருத்தி. பருத்தி பிள்ளைகள் பஞ்சு போல இலேசானது, ஆகவே அது காற்றில் பறந்து செல்ல முடியும். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு காற்றினால பரம்பல் அடைகிறதுக்கு சிரத்தல் அடைத்திருக்கிற ஒரு வித்து கேட்டா
பருத்தி. சரியா? ரைட். அப்ப சிலது விலங்குகளாலையும், சிலது காற்றினாலையும், நீரினாலையும் பறந்து சென்று நீரினாலையும் எங்களுக்கு புதிய தாவரங்கள் உருவாக கூடும். சரியா? ரைட். அடுத்தது 7வது வினா. 7வது வினா. பின் வருவனவற்றுள் அருவிக்கோட்டு வடிவம் பின் வருவனவற்றுள்ள அருவிக்கோட்டு வடிவத்தை கொண்டது எது? அருவிக்கோட்டு வடிவம் உள்ளது எது? முதலாவது விடை மீன். இரண்டாவது விடை முதலை. மூன்றாவது விடை பாம்பு. நான்காவது விடை எலி. இதுல அந்த அருவிக்கோட்டு வடிவம் என்று சொல்றது பிள்ளைகள் மீனுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பக்கமும் பூமி இந்த வடிவம் தான் அருவிக்கோட்டு. அது சில வேளை பறவைகளுக்கும் நாங்கள் அந்த அருவிக்கோட்டு வடிவத்தை பார்க்கலாம். பாருங்க, இதே மாதிரி வரும். அப்ப ஒரு பறவைக்கும் அருவிக்கோட்டு வடிவம் இருக்கு, மீனுக்கும் அருவிக்கோட்டு வடிவம் இருக்கு. சரி, அப்ப எங்களுக்கு அருவிக்கோட்டு வடிவம் உள்ளது என்று கேட்டா நீங்க மீனுக்கு மட்டும்தான் வரும் என்று கொள்ளக்கூடாது. பறவைகளுக்கும் இந்த வடிவம் இருக்கு. மீன்களின் உடலமைப்பை போல அந்த வடிவம் இருமுனைய பூம்பிய அந்த வடிவம் பறவைகளுக்கும் உண்டு. ஆகவே அருவிக்கோட்டு வடிவம் உள்ள விலங்குகள் என்று கேட்டால் இனி உங்களுக்கு மேபி கொஷன் மாறி வரதாக இருந்தால் அருவிக்கோட்டு வடிவம் உள்ள விலங்குகள்ல இதுல மீனுக்கு பதிலாக பறவை வந்திருந்தால், ஏதாவது ஒரு பறவை, கிளியோ ஏதோ ஒரு பறவை வந்திருந்தால், புறாவோ, அந்த பறவைக்கும் அருவிக்கோட்டு வடிவம் உள்ளது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? ரைட். அப்ப அதுக்கு மிக பொருத்தமான ஆன்சர். இப்ப இதுல உங்களுக்கு முதலைக்கு இந்த வடிவம் வராது, அருவிக்கோட்டு வடிவம் இப்படியும் வராது. பாம்புக்கும் இதை போல வராது, எலிக்கு இது போல அமைப்பு வராது. ஆகவே அது மூன்றுக்கும் அருவிக்கோட்டு வடிவம் இல்லை. எனவே முதலாவது மிக பொருத்தமானது. அருவிக்கோட்டு வடிவத்துக்கு ஏதாவது ஒரு பறவை அல்லது மீன் பொருத்தமாக இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி, 8வது வினா.
தரப்பட்டவற்றில் கூட்டிலை அல்லாதது எது? கூட்டிலை அல்லாதது எது? கூட்டிலை. கூட்டிலை என்றால் ஒரு இலையில அல்லது ஒரு ஒரு தண்டு நிறைய இலைகள் வரும். இது ஒரு கூட்டிலை. அதாவது சிறிய சிறியதாக பல இலைகள் இருக்கவன். தனிய ஒரு இலை மட்டும் இருந்தா அதை சொல்றது தனி இலை. தனியே இருந்தா தனி இலை, நிறைய சேர்ந்து வந்தா அது கூட்டிலை. பாருங்க, ஒரு தென்னை மரத்துல நிறைய இலைகள் சேர்ந்ததாக இருக்கு. அது ஒரு கூட்டிலை. சரியா? ஆனா ஒரு பப்பாசியில ஒரு இலை தான் இருக்கு. அது தனி இலை. அப்ப தனி இலைக்கு மூட்டிலைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி செய்யும். பாருங்க, முதலாவது விடை புளி. இரண்டாவது விடை தென்னை. மூன்றாவது அகத்தி. நான்கு பப்பாசி. அப்ப பாருங்க, இதுல எந்தெந்த இலைகள் உங்களுக்கு தெரியும்? புளியமிலைய பார்த்திருப்பீங்க. என்னது? ஒரு இலையிலேயே சிறிய சிறியதாக நிறைய இலைகள் வரும். அதான் புளியமிலை. அப்ப அது கூட்டிலை. தென்னை உங்களுக்கு தெரியும். ஒரு தென்னை ஓலை எடுத்தீங்கன்னா அதுல நிறைய கூட்டிலை சேர்ந்திருக்கு. அகத்தியும் அப்படித்தான் பிள்ளை. ஒரு அகத்தியில நிறைய அகத்தி இலைகள் கூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட கருவேப்பிலை மாதிரி இருக்கும் இல்லையா அகத்தியில, அதை விட கொஞ்சம் சின்ன சின்ன இலை. பப்பாசி பார்த்தீங்கன்னா தனித்தனியான இலைகள். சரியா பிள்ளையா? பப்பாசி தனிய இலை, மாவில தனிய இலை, கொய்யா இலை தனியே இருக்கு. சரியா? அப்படி தனித்தனி இலைகள். பலாவில தனியாக இருக்கும், தேக்கு இல தனியாக இருக்கும், செவ்வரத்தையில தனியாக இலை இருக்கும். சரியா? இப்ப இப்படி சின்ன சின்ன இலைகள் ஒன்று சேர்ந்து இருந்தா கூட்டில. இப்ப பாருங்க, முருங்கங்கீரையை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு கூட்டிலை. சரியா? புளியமில கூட்டிலை, வேப்பமிலை கூட்டிலை. ஏன் கூட்டிலை என்று சொல்றேன்? அது ஒரு இலையிலேயே சிறிய சிறிய நிறைய இலைகளை சேர்த்துத்தான் ஒண்டா சொல்றோம். சரியா? அப்ப அது கூட்டிலைக்கு உதாரணமாக நாங்க சொல்றோம். 9வது வினா. மின்காந்த மின்காந்த தத்துவம் மூலம் தொழிற்படும் உபகரணம்.
மின்காந்த தத்துவம் மூலம் தொழிற்படும் உபகரணம் எது? முதலாவது விடை மின்கலம். மின்கலம். இரண்டாவது விடை சூரியக்கலம். இரண்டாவது விடை சூரியக்கலம். மூன்றாவது விடை டைனமோ. நான்காவது விடை ஆம்பியர் மானி. அப்ப இதுல பாப்போம் மின்காந்த தத்துவம் மூலம். மின்காந்த தத்துவத்துல என்ன படிச்சனாங்கன்றது தெரிஞ்சாதான் இதுல என்ன நடக்குன்னு விளங்கும். அப்ப மின்காந்த தத்துவத்துல என்ன செய்யறோம்? காந்தத்துக்கு நடுவுல என்ன செய்யறோம்? ஒரு காந்த வலிமையை பயன்படுத்தி மின்னை உருவாக்குறாங்க. அப்ப இந்த தரப்பட்டிருக்கிற விடைகள்ல எங்க காந்தம் இருக்கும்ன்றது தெரிய வேணும். சரியா? முதலாவது பாருங்க, மின்கலம். மின்கலம் என்றா ஒரு பேட்டரி. ஒரு பேட்டரிக்குள்ள நாங்கள் காந்தம் வைக்கிறது இல்ல, உங்களுக்கு காவன் கட்டை தான் இருக்கு. சரியா? நாகத்தகடு, காவன் கட்டை அதுகள் தான் இருக்கு. மின்கலம் ஒரு பேட்டரி எப்படி இருக்கும்ன்றத வெட்டி பாக்குறதுக்கு தரமாறுல உங்களுக்கு அந்த பரிசோதனை இருக்கு. ஒரு பேட்டரிக்குள்ள என்னென்ன இருக்குன்றத அவதானிக்கிறது. இப்ப மின்கலம் மின்காந்த தத்துவத்துல இயங்காது. அது பேட்டரிக்குள்ள சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுல இருந்து தான் எங்களுக்கு என்ன கரண்ட் வருது. இப்போ பேட்டரிகளை ஒரு தடவை பயன்படுத்தின பிறகு என்ன செய்ய இயலாது, மீண்டும் பயன்படுத்த இயலாம போகுது தானே, தூக்கி எறியும் தானே பேட்டரியை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு. அது கெமிக்கல் இரசாயன பதார்த்தம் மூலம் உருவாக்கப்படுவது. அப்ப அது வேற. சூரியக்கலம். சூரியக்கலம் இது சோலார் லைட். இந்த சோலார் லைட்ஸ்ல எல்லாம் எப்படி நடக்குது? அங்க லைட் எனர்ஜி மூலம் ஒளி, சூரிய ஒளியில இருந்து தான் கரண்ட் எடுக்கப்படுது. அப்ப அது மின்காந்த தத்துவம் அல்ல. மூன்றாவது டைனமோ. டைனமோ காந்தத்தை சுழலச் செய்து, அதனுடைய தலையை சுழலச் செய்து இந்த காந்தத்துக்கு நடுவுல அசைவை ஏற்படுத்தி கரண்ட் உருவாக்குறோம். ஆகவே அது மின்காந்த தத்துவத்திற்கு படி இயங்குதுன்றது சரி. ஆம்பியர் மானி என்றது ஒரு உபகரணம். அது எவ்வளவு கரண்ட் வருதுன்றத பாக்குறதுக்காகவே ஒழிய அது மின்காந்த தத்துவத்தின்படி இயங்காது. ஆகவே இதுக்கு மிக பொருத்தமான ஆன்சர் டைனமோ. சரியா? அப்ப பாக்குற இதுல பேட்டரிகள் இரசாயன சேர்வைகள் மூலமும், சூரிய கலத்தில இருந்து சூரிய ஒளி மூலமும், டைனமோவுக்கு மின்காந்த தத்துவத்தின் மூலம் அடிப்படையிலையும் என்னது தொழிற்படுகிறது. ஆம்பியர் மானி என்றா அது மின்னோட்டத்தை அளக்குறதுக்கு, மின்னோட்டம் வருதா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மின் உபகரணம். சரியா? சரி, அதே போலதான் ஆம்பியர் மானியை போலதான் வோல்ட் மானி. அதுவும் ஒரு உபகரணம். வருகின்ற வோல்டேஜின் அளவை அளவிடுவது. வோல்டேஜ் மின் அழுத்த வித்தியாசத்தை அளப்பதற்கும், ஆம்பியர் மானி மின் ஓட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும். அப்ப இன்றைய வகுப்புல நாங்க இதுவரைக்கும் படிச்ச 9 வினாக்களையும் உங்களுக்கு பகுதி 1க்கு எப்படி விடையளிக்கிறது என்று விளங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச மிகவும் சரியாக தெரிஞ்ச விடைகளை நீங்க தெரிவு செய்யலாம், அல்லது
இந்த 4 விடைகளையும் வாசிச்சு பார்த்துட்டு எது பொருத்தமற்றது அல்லது வராதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு கீழே நீங்க ஒரு குறியீடை போட்டு கொண்டு போயிட்டு சரியான விடையை தெரிவு செய்ய முடியும். இப்ப இன்றைக்கு வகுப்புல உங்களுக்கு ஏதாவது விளங்காத வினாவா இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு இந்த வினாக்கள் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாங்க அடுத்த வார வகுப்பில பார்க்கலாம். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன் பிள்ளைகள். தேங்க்யூ.